மீனராசி நேயர்களை சனியுடைய நேரடி பார்வையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சனியுடைய நேரடி பார்வையில் அவருடைய கண்ணோட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. கஷ்டப்பட்டால் வெற்றி உறுதி ஒன்று. ரெண்டாவது, திடீர் பிரிவுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. மூணாவது, செலவு உயர்வு கவலை தரும், செலவுகள் அதிகரிக்கும், அதனால் கவலைகள் அதிகமாக இருக்கும். சில வழக்குகளில் சிக்கல் உண்டாகும். சட்ட ஆலோசனை தேவைப்படும். கல்வியில் கவனம் தேவை. நரம்பு மற்றும் மன அழுத்தம் உண்டு. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் இந்த பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்கல் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்னால் பார்த்திங்கன்னா, இந்த டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறது, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பொது இடத்துல கூடக்கூடிய இடத்துல ஏதாவது 4 பேர் ஒன்றா உட்காந்துருந்தாங்கன்னா அரசியல் பேசுகிறது மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ். வேலையில் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலையில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, வேலையில் பிரச்சனை பண்ணுறது, வேலையில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் இனிமேல் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறையா இருக்குது. பக்தி வழியாக வெற்றிக்கு செல்லும் பாதை. பக்தியோட ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் போய் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு நாளாவது மனசார ஆத்மார்த்தமாக சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது, அரை நாளாவது, 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க, உங்களுக்கு நல்லது. வீண் பேச்சு அதிகரிக்கும். சில நேரத்தில் யாராவது தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க. ஆனால் மேலதிகாரிகள் உங்களை ஆதரிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தை சார்ந்த மகிழ்ச்சிகள் நல்லா இருக்கும். திருமணம் நிமித்தமான சில நல்ல பேச்சுக்கள், வார்த்தைகள் நல்லா நடக்கும். மீண்டும் பழைய தொழில் வர்த்தகம் நடைபெறும், நல்ல சிறப்பாக இருக்கும். சொத்து விற்பனை மூலம் நல்ல நன்மை ஏற்படும். சொத்து தொடர்பான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் வரும். உறவினர்கள் தரப்பில் வழக்கு முடிவுக்கு வரும். இப்போ ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, உறவினர்களால் அது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புத்தி ஞானம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கல்வி படிப்பில் நல்ல மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க, நல்ல யோகமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, திதி நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்யவும். எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த திதி நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பு. அதாவது அதே போல் யோகா பயிற்சி செய்யவும். நேரம் கிடைக்கும்போது யோகா பயிற்சி பண்ணுங்கள். மன கஷ்டங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது. செலவுகள் அபரிவிதமாக இருக்குது. சில நேரத்தில் மன நிம்மதி கிடையாது. சில நேரத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது, நேரம் விட்டு நேரம் தூங்குறது, ஒரு மனசில் ஒரு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில மன வருத்தங்கள் அதிகமாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் சரியாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 6. நல்ல தவிர்க்க வேண்டிய எண்கள் 2. அதிர்ஷ்டமான கடவுள் தட்சிணாமூர்த்தி. பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? பக்தி வழி முன்னேற்றம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, அலட்சியம் இழப்புக்கு வழிவகுக்கும். ஸோ உங்களுடைய அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதே போல் குலதெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்கள். கர்ம சுத்தி, உடல் நலம், வழக்கு தீர்வு எல்லாமே பன்மடங்காக உங்களுக்கு குவியும். குலதெய்வ கோவிலில் போய் நெய் தெய்வம் ஏற்று வாசலில் வச்சு நல்ல வழிபாடு செய்து நிறைய நல்ல விஷயங்களை செய்ய சொல்ல உங்கள் ராசிப்படி நிறையா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக, கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன்லாம் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமான சில சூழ்நிலைகள்லாம் சரியாக வரும். அதே போல் சொத்து சம்பந்தமான வழக்குகள் சில நல்லபடியாக முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான சில நல்ல விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கான வேலை, பெண்களுக்கான மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு சில நேரத்தில் அவப்பெயர்கள் வரும். சில நேரத்தில் பெண்களுக்கு எடுத்துட்டோன்னு சொன்னால் மன உளைச்சல், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு திருமணம் தாமதமாகும். சில பேர் நம்ப வச்சு ஏமாற்றுவார்கள். ஆண் நண்பர்கள் நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. சில நேரத்தில் ஏன்டா இவனை நம்பணும் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு லவ், சில பேருக்கு செட் ஆகாது, ஒத்து வராது. சிறு சிறு பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகத்தினால பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசிக்கு சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும். காய்கறி, கீரை வகைகள், அதே போல் பூ வகைகள்லாம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். பரிகாரம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நேரம் கிடைக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. அப்படி அவ்வளோ தூரம் போக முடியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்காவது போயிட்டு வாங்க மீனராசி பொறுத்தளவுக்கு. ஏன்னா அர்த்தாசிரமத்தில் குரு,
கொஞ்சம் நிறைய சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம், திருமணம் முக்கியமாக கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போலேருந்து பேசினா 2027 கண்டிப்பாக கல்யாணம், 26 கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள், இரண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்தவர்களுக்கும் ஓரளவுக்கு திருமணம் யோகம் அப்படிங்கிறது கூடி வரும். கர்மா பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்களுடைய ராசிப்படி நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்காவது ஒரு வியாழக்கிழமையில் எடுத்துக்கோங்களேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் தான் பார்த்துட்டுருக்கோம். வியாழக்கிழமையில் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, பச்சையம்மன் கோவில் கூட போய்ட்டு வாங்க. அந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய தனதானிய விருத்திகராய வசியம் அனுகிரகம் குரு குரு. குபேர மந்திரத்தை நிறையா சொல்லுங்கள். எவ்வளவு குபேர மந்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பு. கர்மா பலன் குறைஞ்சு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மீனராசி பொறுத்தளவுக்கு நிறையா வரும். சுபம் வாழ்கோளம். இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும். ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும், சில பேருக்கு பழிக்காது. சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அது சில பேருக்கு அது செட் ஆகும். இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அது மாறுதலுக்கான விஷயங்கள். இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும். இப்போ மேஷ ராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா, ரிஷப ராசியில் எதாவது இருக்கா, இப்போ மிதுன ராசிக்குன்னா என்னென்ன கிரகங்கள் இருக்குது, கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது, சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம பார்க்குறோம். எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது. இப்போ கும்பத்தில் எடுத்தோன்னா சனி ராகு, சனி வக்கரமாக இருக்குது. ஸோ இப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும், இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும், இவங்களுக்கு இது நல்லா இருக்குது, நன்னா இல்லை, சிறப்பாக இருக்குது, இல்லை படிப்பு, விபத்து, வாகன விபத்து, இந்த மாதிரிலாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும், உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும், சில பேருக்கு அது அப்படியே இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன், நான் ஒரு பேர் ராசி பார்த்துக்க விரும்புகிறேன், எனக்கு நேரம் தெரியாது, நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது, நான் ஒரு பேர் ராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன், ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன், நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கல்யாண பொருத்தை நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன், சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கேன்சர்னால கஷ்டப்படுறோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். கொடுத்த பணம் வரல, கடன் அதிகமாக, கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது, என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில், என்னென்ன கேட்கணும் சுவாமிகிட்ட. அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது, சார் நான் இந்த கேள்வி கேட்கணும், இது கேட்கணும், இது, அப்போ உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க, பரிகாரங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.